யாருமே சொல்லாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சாரீ ப்ரீபீடிங் டுட்டோரியல் சீரிஸோட பார்ட் 6 வந்தாச்சு. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்டர் பிட்ஸை எப்படி ஈவனாக பர்ஃபெக்டாக ஒரே சைஸில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு மேலே ஒரு சைஸில் கீழே ஒரு சைஸில் ஈவனாக இருக்க மாட்டேது, அலைன்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, ப்ளீட்ஸ் மாறிட்டே இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக எப்பயும் போல் சென்டர் பிட்ஸ் எடுத்து நான் டேபிளில் மேலே இருக்க பார்ட்டை கிளிப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீடாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி அதே ட்ரேசிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ அயனிங்க்கு வந்து நான் ஒவ்வொரு ப்ளீட்டும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு பின் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து பல்ஜ் ஆகாமலும் இருக்கும், பார்க்கவும் அழகாக கிடைக்கும். ஸோ நம்ம அதை அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அயன் பண்ணும் போதே பார்க்கலாம் ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கான ஸ்பேஸும் ஒரே மாதிரியே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பாய்.